தேவாதி தேவனே, உலகத்தை தேடி நாங்கள் வாழ்ந்தோம். உலகத்தின் பின்பாகவே எங்கள் வாழ்வை நாங்கள் நகர்த்தினோம். ஒரு பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலாதவர்களாய் எங்களுடைய வாழ்வு தடுமாற்றத்தை சந்தித்தது. உம்முடைய வார்த்தையின்படி வலையை விடுக்கும் பொழுது பல கிழிய நீர் மீனை கொடுத்து, அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டது முதல் உடைய வார்த்தையின்படி தான் நாங்கள் நடக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களுக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து என் ஆண்டவரை நடத்தி செல்லும்படியாய் எங்களை வெறுமையாக்குகிறோம். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தையும் நீர் அப்படிதான் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறீர். எங்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த ஓய்வு நாள் மாலை வேளையில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். பலவிதமான தடைகள் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குதத்த தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பலவிதமான தடைகள் காணப்பட்டது. ஆனாலும் அந்த இடத்தை நாங்கள் சென்றடைந்து தேவனை நாங்கள் ஆராதித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது பார், ஒரு தாகம் இருந்தது பாருங்க. அதுதான் மோசேவை கொண்டு பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவதற்கு அது காரணமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடனும் தாகத்துடனும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக ஓடோடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் அந்த ஆசீர்வாத மழையை உங்கள் வாழ்விலே பொழிந்தருளுவாராக. ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 65வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறொரு நாமத்தை தரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய சந்ததி, நன்றாக யோசித்து பாருங்க. சந்ததிகள் வாழ்க்கையுடைய பயணத்தில் இந்த சந்ததிகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைக்கிறார்களா என்று சொன்னால் கண்களிலே ஆசீர்வாதம் இருப்பதை போல இருக்கிறது. எல்லா தாய் தகப்பனும் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லா குடும்பத்தையும் எல்லா பிள்ளைகளையும் ஆளுகை செய்கிறதா, பின்தொடர்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய காரியம். ஆசீர்வாதம் இல்லை. அப்போ ஆசீர்வதித்தது எங்கு போனது? ஆசீர்வாதங்கள் எங்கு போனது? ஆசீர்வதித்தது எங்கு போனது? ஆசீர்வதிக்கவில்லை. வேதத்தின்படி ஆசீர்வாதங்களை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வைப்பது இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைப்பது இல்லை. அதுதான் உண்மை. ஆசீர்வாதம் என்பது நம்முடைய கண்களிலே காணுகிறது எல்லாம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஒரு சுனாமி வருகிறது, அழிந்து போகிறது. ஒரு பூகம்பம் வருகிறது, அழிந்து போகிறது. ஒரு பலவீனம் வருகிறது, நோய் வருகிறது, அழிந்து போகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய, அழிந்து போகக்கூடியது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பதுதான் நிலையானது. ஆனால் இந்த நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றோர்கள் வைத்து போவதில்லை. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்கிறார்களாம்? உங்களுடைய நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து விட்டு போகிறீர்கள்.
சாபத்தை வைத்து விட்டு போகிறீர்கள், ஆனால் நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். சாபத்தை உலகம் வைக்கிறது, மனிதர்கள் சாபத்தை வைக்கிறார்கள், முன்னோர்கள் சாபத்தை வைக்கிறார்கள், ஆனால் என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். என்னுடைய பெற்றோர் எனக்கு ஆசீர்வாதத்தை வைத்தார்கள். என் முன் சந்ததி, அழிந்த முன் சந்ததி ஆசீர்வாதத்தை வைத்தார்களா? நல்ல நகையை வாங்கி கொடுத்தாங்க, நல்ல வீடு வாசலை வைத்தாங்க. ஆசீர்வாதம் பெருகுதானா? இல்லை. அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிகிறதா என்று இல்லை. நன்மையை பெற முடியல, ஆசீர்வாதத்தை பெற முடியல. காரணம் என்ன என்று சொன்னால், இவைகள் எல்லாம் உலகத்துக்குரியவைகள், இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், இவைகள் எல்லாம் நன்மையை பெற்றுக்கொள்ள இயலாதவைகள். அப்போ உண்மையான நன்மை எங்க இருக்கிறது? பரத்தில் இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அந்த ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள வருவதில்லை. நமக்குள்ள ஆசீர்வாதம் எங்க வேணும்? பாஸ்டர் ஜெபிச்சா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்க போனா ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கும், அப்படி ஓடுகிறோம். தீர்க்க தரிசனத்தையோ ஊழியர்களையோ நான் குற்றப்படுத்தவில்லை. ஆவிக்குரிய பயணத்தில் காணப்படுகிற தடுமாற்றங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். ஆசீர்வாதத்தை நான் பெற இயலாமல் போனதற்கு காரணம் என்ன என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பெற இயலாமல் போகிறது, சாபம் தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு போதகருக்கு, ஒரு ஊழியருக்கு ஒரு தொலைபேசி வந்தது. தொலைபேசியிலே மற்றொரு புறத்திலிருந்து ஒரு சகோதரன் அவரோடு கண்ணீரோடு அவரோடு பேச ஆரம்பிக்கிறான். ஐயா, என் வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் பாடுகள், உபத்திரவங்கள், பிசாசுடைய பிடியில் அகப்பட்டு இருக்கிறோம். கண்ணீரும் வேதனையும் வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. வேலை ஸ்தலங்களிலே ஒரு பிரச்சனை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் வருமானத்திலே, என் சரீரத்திலே, உறங்கும் பொழுது பலவிதமான சொப்பனங்களிலே பலவிதமான ஆவிகளை நெருக்க ஆரம்பிக்கிறது, பயமுறுத்த ஆரம்பிக்கிறது. எங்களுக்கு செய்வினை இருக்கிறது, எங்களுக்கு பில்லி சூனியம் எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள், எங்கள் மீது பலவிதமான ஆவிகள் எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஆவிகளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு அவரோடு பேச ஆரம்பித்தாராம். உடனே, இல்லையா, நான் மீண்டுமாய் உங்களிடம் நேரில் வருகிறேன், நேரில் வந்து சொன்னால் இன்னுமா உங்களுக்கு புரியும் என்று சொல்லிவிட்டு நேரில் வந்து அவரை சந்திக்க ஆரம்பித்தாராம். சந்திக்க ஆரம்பித்தோம், பலவிதமாய் புலம்ப ஆரம்பித்தார். ஐயா, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஆவிகள், இங்க திரும்பினா ஒரு ஆவி, அங்க திரும்பினா ஒரு ஆவி, அப்படி திரும்பினா ஒரு ஆவி, எதை செய்தாலும் தடை, அதை செய்தாலும் தடை, எதையும் செய்ய முடியல. எல்லா விதத்திலையும் பலவிதமாய் உலகத்தில் இருக்கிற மொத்த பிசாசம் எங்க வீட்டில் தான் இருக்குது. எப்படி விடுதலை, என்ன செய்ய போறதுன்னே தெரியல ஐயா. மௌனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்த அந்த ஊழியர் பின்பு அவர் ஒரு மணி நேரத்துக்கு மேல எவ்வளவு கதையும் சொல்லிவிட்டு பின்பு அவர் பேச ஆரம்பித்தாராம். சரி பிரதர், உடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது? உடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? உங்கள் வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? தேவனை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆவிக்குரிய காரியம் ஒவ்வொன்றையும் கேட்க ஆரம்பித்தாராம். எல்லாவற்றிலும் பின்மாற்றம், எல்லாவற்றையும் விட்டு இருக்கிறார்கள். உடனே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சரி, இந்த ஆவிகளை எல்லாம் நான் துரத்துகிறேன். எவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆவிகள் இருப்பதை போல நீ சொல்லுகிறாய். ஓகே, நான் ஒரே ஒரு நாள் மாத்திரம் உனக்கு நேரங்களை கொடுக்கிறேன். நாளை மாத்திரம் உனக்கு அந்த நேரம் ஒதுக்கப்படுகிறது. நாளை மறுநாள் நீ என்னை வந்து சந்தி. ஆனால் நாளை ஒரு நாள் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டு இருக்கிறாய் அல்லவா, அந்த அன்பு மீண்டுமாய் உனக்குள் இருந்து அது துளிர் விட வேண்டும். மீண்டுமாய் நீ ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும், வேதம் வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீ விட்டுவிட்டு அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆலயத்துக்கு செல்லுவதை விட்டுவிட்டாய் பார், அதை செல்ல வேண்டும். அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருந்தாய் பார், அதை செய்ய வேண்டும். இது ஒரு நாள் செய்து விட்டு மறுநாள் வா என்று சொன்னாராம். எவரும் என்ன செய்தாராம், உபவாசம் இருந்து அன்னைக்கு முழுவதுமாய் ஜெபித்திலே நேரத்தை விட்டு இருக்கிறார். வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆராதிப்பது, செய்த பொருத்தனை எல்லாம் விட்டுட்ட பொருத்தனைகளாம் நினைச்சு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் முறையிட்டு நெருங்க ஆரம்பித்தாராம். நெருங்க ஆரம்பித்த உடனே அன்று இரவு நல்ல நித்திரையாம்,
குடும்பத்திலிருந்து ஏதோ ஒரு கஷ்டங்கள் எல்லாம் நீங்கியதை போல இருந்ததாம். சரி, பாஸ்டர் நமக்காக ஜெபிக்கிறாரு போல இருக்கிறது, நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது போல இருக்கிறது, பாஸ்டர் போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் பாஸ்டர் சந்தித்தாராம். பாஸ்டர் சந்தித்த உடனே பாஸ்டர் சொன்னாராம், இல்லை இல்லை, உனக்கு 100 பிசாசு 500 பிசாசு கிடையாது. பிசாசு நீ தேவனை விட்ட உடனே அது உள்ள நுழையுது. அது எத்தனை பிசாசு ஆகினாலும் குறை எங்கே இருக்கிறதுனா உன்னிடம் தான் இருக்கிறது என்று சொன்னாராம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாமும் சில சமயத்தில் பில்லி சூனியத்தை அவங்க வச்சுட்டாங்க, ஏவலாவி அவங்க வச்சுட்டாங்க, இவங்க எனக்கு விரோதமாய் செய்கிறாங்க என்று சொல்லி உலகத்தெல்லாம் கையை காட்டுறோம். ஆனால் நான் ஆவிக்குரிய காரியங்களில் நான் செத்து போய் இருக்கிறதை நாம் நினையாமல் இருக்கிறோம். நல்லா யோசிங்க, வேதம் அதை தான் சொல்லுகிறது. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு தேவன் நம்மோடு இருக்கிறார், அவரை விட்டு விட்டோம் மரித்தோரிடத்தில் போய் தேடுகிறோம். பிசாசுலேருந்து விடுதலை கிடைக்குமா? மாந்திரிக கட்டிலேருந்து விடுதலை கிடைக்குமா? தடை உடையுமா? பலவீனம் மாறுமா என்று சொல்லி உலகத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் அல்ல. விடுதலை நம்முடைய கரத்தில் இருக்கிறது, வாழ்வு நம்முடைய கரத்தில் இருக்கிறது, ஜீவன் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம தெரிந்து கொள்றதில்லை, நாம எங்கேயோ இருக்கிறது என்று சொல்லி நாம நினைக்கிறோம். ஆவிக்குரிய பயணத்துக்கு சில வரமுறை இருக்குதுங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு விபத்து நேரிடுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். விபத்து நேரிட்ட உடனே ஒரு காயம் எனக்கு உண்டாகிறது, என்னுடைய கால்களிலே காயம் உண்டாகிறது. காயம் உண்டான உடனே என்ன நடக்கும் தெரியுமா? அந்த காயத்தினுடைய வலி கிடைத்த உடனே முதல்ல யாருக்கு இன்டிமேஷன் போகும் தெரியுமா? சரீரத்தில் எந்த அவயத்துக்கு இன்டிமேஷன் போகும் தெரியுமா? முதல்ல இன்டிமேஷன் போகிறது நரம்புகளுக்கு. அந்த நரம்பு அந்த இன்டிமேஷனை வாங்கி, அந்த செய்தியை வாங்கி கொண்டு போய் எங்கு போதும் தெரியுமா? அடுத்து தண்டுவளத்துக்கு போகும், ஸ்பைனலுக்கு போய் அந்த பிரச்சனையை அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கும். அந்த ஸ்பைனல் என்ன செய்யும் தெரியுமா? அது அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் பிரெயினுக்கு போய் சொல்லும். அந்த மூளைக்கு சொன்ன உடனே தான் வலியில் நாம் கத்த ஆரம்பிக்கிறோம். பின்புதான் நாம் என்ன செய்கிறோம்? அழ ஆரம்பிக்கிறோம். பின்புதான் நமக்கு உதவி செய்ய வருகிறார்கள். ஒரு சாதாரண ஒரு விபத்து நேரிடும் பொழுது இவ்வளவு ப்ராசஸ் நம்முடைய சரீரத்தில் நிகழ்கிறது நமக்கு தெரியாது. அடிபட்டுச்சு, நான் அழறேன் அப்படி நினைக்கிறோம். இந்த ப்ராசஸ் இல்லைனாலே அடிபட்டது சிலருக்கு வழியே தெரியலங்கன்னுவாங்க. அடிபட்டு ரத்தம் ஊற்றி கொண்டிருக்கோம், அப்படியா, ஐயோ தெரியவே இல்லையேன்னுவாங்க. அப்போ உடனே உனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிறது, உன் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது, உடனே மருத்துவ பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இதுக்கே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஆவிக்குரிய காரியங்களிலே சபிக்கப்பட்ட என்னுடைய வாழ்வு, சாபமாய் இருக்கிற வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறணும்னாக்கா நாம நினைக்கிற உடனே ஒரு ஜெபம் பண்ணா சரியா போயிடும் இல்லையா? ஒரு பாஸ்டர் சந்திச்சா சரியா போயிடும், இல்லை ஒரு உபவாசம் போட்டா சரியா போயிடும். இன்னைக்கு லேட்டஸ்டா சொல்றது, ஒரு உபவாசம் போட்டா உடனே நோய் ஓடிடும், பேய் ஓடிடும் அப்படி நாம சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் இல்லாமல் உடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க தடையை நீக்க முடியாது, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதை முதலாவது நாம் தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் பின்தொடரதான் செய்யும், பின்தொடரதான் செய்யும். நமக்கு தேவனிடத்திலிருந்து வரணும், அது பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வரணும். அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு வரமுறை இருக்குது. அந்த வரமுறையில் நாம் இணைச்சிக்கணும். கொஞ்சமாவது பரிசுத்தமாக வாழணும். எதெல்லாம் பாவம் ஓய்வு நாளில் நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ அந்த பாவத்தெல்லாம் விடணும். பாவத்தெல்லாம் விட்டாதான் அந்த செய்தி அடுத்த இடத்துக்கு போகும். நரம்பு கிட்ட இருந்து அது தண்டு வளத்துக்கு போகும், தண்டு வளத்துல இருந்து மூளைக்கு போகும், மூளை தான் எல்லாத்துக்கும் ஆர்டர் போடும். ப்ராசஸ் வேணும், பரிசுத்தம் வாழணும். அந்த பரிசுத்தம் தான் ஆவியானவர்கிட்ட உன்னை அழைச்சின்னு போவோம். ஆவியானவர் தான் உனக்கு எல்லாத்தையும் போதித்து நடத்துவார். அவர் உன்னை போதித்து நடத்தி நீ பரிசுத்த வாழ்க்கையில நடக்கும் பொழுது பரத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா வராது. ஆண்டவருடைய ரத்தத்தில் கழுவப்படுகிறோம், அதோடு நின்று போகுது நம்முடைய வாழ்க்கை. ஆவியுடைய ஆளுகை இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஆவியனுடைய ஆளுகைக்கு போறது இல்லை. ஆவியனுடைய ஆளுகையில் போனாதானே பிதாவிடத்தில் நீ பெற முடியும். முடியல, வலி இருக்குது, நரம்பு கிட்ட மட்டும் தான் போதும்பா. தண்டுவளத்திலிருந்து அது மேலே பிரெயினுக்கு போகணும். பிரெயின் எல்லாத்துக்கும் அது சப்ளை பண்ணணும். என்ன ப்ராப்ளம் அதை அறிவிக்கணும். நாம் அப்படி செய்யறது இல்லை. இதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடுமாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கொஞ்சமாவது பரிசுத்தமாக வாழணும். அசுத்தம் எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் விட பழகி கொள்ளணும். எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் தூக்கி எறியணும். தூக்கி எறியாம சாபம் ஆசீர்வாதம் மாறணும் பாஸ்டர் அப்படின்னா முடியாது. நம்முடைய கண்களுக்கு சில சமயத்தில் ஒரு மாய தோற்றம், நிறைய பிரச்சனை இருக்கிறது போல. ஐயா எத்தனை விதமான பிரச்சனை தெரியுமா, எவ்வளோ பிசாசு தெரியுமா அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு அப்படிதான் காட்சி காண்பிப்பான். பெரிய பயங்கரமாக இருக்கிற மாதிரி பூதாங்கரமாய் காமிப்பான். பிரச்சனை பெருசாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, என் ஜெபத்தை நான் செய்ய ஆரம்பித்தா சரியாக போயிடும். சின்ன காரியம் பெருசாக தெரியும், பெரியதாய் காட்சிப்படுத்தப்படும். இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன காரியம், விசுவாசம், ஒரு கடுகளவு விசுவாசம் போதுங்க, ஒரு மலையை பெயர்த்து விடலாம். கடுகளவு ஒரு சின்ன விசுவாசம், ஆவிக்குரிய பயணத்தில் ஒரு சின்ன மாற்றம். அந்த சின்ன மாற்றம் இல்லாததான் பெரிய அழிவுக்கு தடுமாற்றத்துக்கு காரணமாய் இருக்கிறது. ஆகவே தேவனிடத்தில் எப்படி நெருங்க முடியும், எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு நான் நெருங்கி வாழ முடியும் அவ்வளவுக்குள்ள வாழுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய சாபங்களை முறிப்பார், சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நிச்சயமாக ஆசீர்வாதத்துடைய வழிகளை ஆண்டவர் நமக்கு திறந்து கொடுப்பார். இதுல மாற்று கருத்தே கிடையாது. யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறு ஒருவரிடத்திலும் இல்லை. அந்த அன்பு கிறிஸ்துவுடைய அன்பை தவிர வேற அன்பு கிடையாதுங்க. வேற அன்பு கிடையாது. வேற அன்பு இல்லை. தேவனிடத்துல தான் ஓடணும். அங்கதான் அன்பு, அங்கதான் விடுதலை. வேற ஒருவரிடத்திலும் கிடையாது. நாம இந்த ப்ராசஸ் செய்யறதில்ல. ஆனா நாமெல்லாம் பரிசுத்தவான்கள் இல்லையா? நாமெல்லாம் ஊழியம் செய்கிறோம், நாமெல்லாம் பரிசுத்தம். சின்ன சின்ன காரியங்க, சின்ன காரியம். அடிப்பட்ட செய்தியை நரம்பு தண்டுவளத்துக்கு சொல்லலைன்னா முடிஞ்சிடுச்சு. அந்த இடம் என்ன ஆகும்? காற்றில் இருக்கிற தூசி அழுக்கு அதில் பட்டு அது சீழ்பிடித்து அந்த காலை தகர்த்து எரிகிற நிலைமைக்கு எடுத்துன்னு போயிடும். அந்த ப்ராசஸ் எல்லாமே சரியாக நடக்கணும். அதில் எங்கே ஒன்று நடந்தால் கூட நடக்கலைனாலும் முடிஞ்சிடுச்சு. ஒன்று நடக்கலாம் முடிஞ்சிடுச்சு. சரவணுடைய அம்மா வந்திருக்கிறாங்க. 4 முறை 5 முறை அவங்களுக்கு பிரெயின் ஆப்ரேஷன். ஒவ்வொரு ஆப்ரேஷன்லையும் மருத்துவர் சொல்லுவாங்க, இந்த ஆப்ரேஷனில் பேச முடியாது, இந்த ஆப்ரேஷனில் கண்ணு தெரியாமல் போகலாம், காது கேட்காம போகலாம், கை காமல் விளங்காமல் போகலாம், வாய் கோணிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஏனென்று சொன்னால் சின்ன சின்ன இந்த முடி அளவுக்கு இருக்கிற நரம்புகள், ஒரு நரம்பு கட் ஆகிட்டா கூட அவுட். அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சது. ஒரு சின்ன நரம்பு மாற்றம் நடந்தாலே போயிடுச்சு. ஒரு சின்ன விஷயம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் சின்னது எல்லாம் செய்கிறோம், ஏதோ ஒன்று விட்டுடுறோம். அதுதானே, அதை பார்த்துக்கலாம், அவர் பார்த்துக்குவார், இவரை நடத்துவார் அப்படி என்று சொல்லி உலகத்தில் எல்லாத்தையும் நாம் செய்துட்டு சில நன்மையான காரியங்களை விட்டுடுறோம். தேவனுக்கு எதை செய்யணுமோ அதை செய்யாமல் போயிடுறோம். இது என்ன நடக்குதுன்னா, செய்தி அடுத்த நிலைமைக்கு போகலை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோ ரொம்ப சந்தோஷம், ஞானஸ்நானத்தை எடுத்தோ ரொம்ப சந்தோஷம், பேரை மாற்றிக்கணும், அதை மாற்றணும், இதோ எல்லாத்தையும் மாற்றணும், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆவியானுடைய நடத்துதல் நீங்கள் போனீங்களா? இல்லை, போகலை. ஆவியானவர் என்ன தெரியுமா? தெரியல. அது தெரிந்தாதானே அடுத்த நிலைக்குள்ள நீ போக முடியும். இல்லை, இன்னைக்கு ஆவிக்குரிய பயணத்தில் தடுமாற்றத்துக்கு காரணமே இதாங்க, இங்கே தாங்க நிகழுது. முதல்ல அவருடைய அன்பை ருசியுங்க, அவரிடத்தை நெருங்க பழகி கொள்ளுங்க. அங்குதான் எப்படி அவரிடத்தை நெருங்கணும்? எல்லாம் அதிக நேரம் ஜெபியுங்க, ரொம்ப நேரம் வேதம் வாசியுங்க, தியானிங்க கொஞ்ச நேரம் ஆகுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் அதிக நேரங்களை செலவிடுகிறான் என்று சொன்னால் ரகசியங்களை பேசுவாங்க, தனக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் நீ பேசிட்டு வர்றதுனால அவங்க எதையும் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நேரம் பேசுறதுனால உறவுகள் பலப்படும், ஐக்கியப்பட ஆரம்பிப்பாங்க, நண்பர்களாய் மாறுவாங்க, உயிர் கொடுக்கிற தோழனாய் மாறுவாங்க. இன்னைக்கு நாம் அப்படி இல்லையே.
ரொம்ப நேரம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது இல்லை. அந்த நெருக்கம் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு விரிசலை உண்டாக்கி இருக்குது. விரிசலை வச்சுக்கின்னு ஆண்டவர் எனக்கு ஜெபிச்சா அற்புதம் செய்யணும், ஆண்டவர் சுகத்தை தரணும், ஆண்டவர் என்ன உயர்த்தணும், இது மேஜிக் ஷோ இல்லை, இது வியாபாரம் இல்லை, ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளணும். செய்ய வேண்டியது விட்டுவிட வேண்டியதெல்லாம் விட்டுவிடலை, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யல, ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்கணும். நடக்காதுங்க, அது சாத்தியம் இல்லை. புரிந்து கொள்ளணும். முதலாவது ஆவிக்குரிய பயணத்தை குறித்து புரிந்து கொண்டு உங்களை இணைத்துக் கொள்ளுங்க, இணைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பார்வை நம் மீது இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஆனால் நமக்கு தான் மனசு இல்லை, நாம தான் வேறு பாதையில் ஓடுகிறோம். பாருங்களேன், ஒரு தீர்க்கதரிசி குறித்து வாசிப்போமே. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் எனக்கு எதிர்கொண்டு வந்தான், ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? தீர்க்கதரிசி உடன் ஊழியனை பார்த்து சொல்லுகிறான், நீ ரதத்திலிருந்து இறங்கி போகும்பொழுது என் மனம் உன்னோடு வந்துச்சே. நாகமானிடம் பணத்தை பறித்த அந்த கேயாசி, எங்கேயோ காஞ்சி கொண்டிருந்த தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியுடைய மனம் உடன் ஊழியனோடு கடந்து போனதான். ஒரு தீர்க்கதரிசியுடைய மனம் உடன் ஊழியனோடு கடந்து போகிறது என்று சொன்னால், என் ஆண்டவருடைய மனம் உன்னோடு வராதா? வரும், வரும், அது வருகிறது. நீ எங்க போனாலும் சரி, பாதாளத்தை போய் படுக்க போட்டாலும் என் ஆண்டவருடைய மனம் முன்னோடு வரும். விலகிடுச்சு நினைச்சு நீ தப்பு செய்யாத, விலகாத. உன் விருப்பத்துக்கு நீ என்ன வேணா மாற்றலாம், அவன் விருப்பத்துக்கு மாற்றினான். வேதம் சொல்லுகிறது, என் மனம் முன்னோடு வரவில்லையா? தீர்க்கதரிசி மனமே வருகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார், எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். மறந்துடாத. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பயணம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் எடுக்கக்கூடியது, கல்லுகளை கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்கக்கூடியது, தடைகளை உடைக்கக்கூடியது, செத்து போன கர்ப்பத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடியது, மரிச்ச லாசருவை உயிரோடு எழுப்பக்கூடியது. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எவ்வளவு நமக்கு தெரியும். ஒன்று நடந்துச்சா என் வாழ்க்கையில்? என்னைக்காவது நாம கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? நீங்க உங்களையே நீங்க கேள்வி கேட்டது உண்டா? என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே, என் வாழ்க்கையில் ஒன்னாவது நடந்திருக்கணுமே, என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கல, ஏன் நடக்கல, நான் என்ன செய்தேன் அப்படி நம்ம யோசிக்கிறதே இல்லை. மறந்துடாதீங்க, ஆண்டவருடைய மனம் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறது. நீ எங்க போனா நீ என்ன செய்கிற, எந்த எண்ணத்தோடு இங்க அமர்ந்திருக்கிற, எந்த எண்ணத்தோடு இந்த இடத்துல, எந்த தாகத்தோடு இந்த இடத்துல, யாருக்காக இந்த இடத்துல? ஆண்டவருடைய மனம் பக்கத்தில் இருக்குது. மறந்துடாத சகோதரனே, சகோதரியே, மறந்துடாத. நாகமான இடத்தில் அவன் ஏதாவது வாங்கி விடலாம் என்று நினைத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். இதை சாதித்து விடலாம், இதை வாங்கி விடலாம், இதை செய்து விடலாம் என்று ஓடுகிறோம். மறந்தோம், தேவ பிள்ளையோடு தேவனுடைய மனம் கூட வருகிறது என்பதை மறந்தோம். நம்முடைய மனம் எதை தேடி ஓடுகிறது? என் இதயம் எதை தேடி ஓடுகிறது? என் எண்ணங்கள் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது? யாரை தேடி நான் ஓடுகிறேன்? யாருக்காக என் வாழ்வு? யாருக்காக என் ஊழியம்? யாருக்காக என் அர்ப்பணிப்பு? யாருக்காக எனக்கு அழைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்? தெரியல. நாகமானை தேடி ஓடுனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஓடுகிறோம். எவ்வளோ ஓட முடியுமோ, எங்கெல்லாம் ஓட முடியுமோ அங்கெல்லாம் ஓடுகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு ஓட முடியுமோ அவ்வளோ ஓடி 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 நம்முடைய வாழ்க்கையில் அழைப்புக்கு ஏற்ற மனம் இல்லாமல் போகிறது.
தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஏற்ற ஒரு குணம் இல்லாமல் போகிறது. அழைப்பு ஒன்று, அர்ப்பணிப்பு ஒன்று, அதற்கேற்ற மனம் இல்லை, அதற்கேற்ற இதயம் இல்லை, அதற்கேற்ற குணம் இல்லை. அதுதான் நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 13வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு. நகைப்பில் என்ன இருக்குது? மனதுக்கு துக்கம் தான் இருக்கிறது. அந்த ஆனந்தத்தில், அந்த மகிழ்ச்சியில, அந்த சந்தோஷத்துல துக்கம் தான். உல்லாச வாழ்வுல ஏதாவது ஒன்று நாகமானிடத்தில் வாங்கிடலாம், அந்த உல்லாசத்துல துக்கம் தான் நிறைந்திருக்கிறது. இந்த நாகமானை பிடித்த குஷ்டம் இவனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. சஞ்சலம், வருத்தம் தான் நம்முடைய வாழ்வை பின்தொடருகிறது. என்று அப்படிதான் ஏதாவது ஒன்று வாங்கிவிடலாம். பதவிகள் வாங்குவதற்காகவும், புகழ்ச்சிகளை வாங்குவதற்காகவும் உலக இன்பங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் சஞ்சலம் தான். சஞ்சலம் நிறைந்த வாழ்வாக தான் மாறி போகிறது. கர்த்தருக்கென இந்த பாடுகளுக்குள் போகிற ஒரு மனம் இல்லை நமக்குள்ள. கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிற ஒரு குணம் இல்லை நமக்குள்ள. இன்பங்கள் கிடைத்தால் ஆண்டவர், பதவி புகழ் கிடைத்தால் ஆண்டவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை அறியாத அநேக ஜனங்கள் உண்டு, பலவிதமான மதத்தார் உண்டு, பலவிதமான ஜனங்கள் உண்டு. அவர்களுடைய வழிபாடுகளை சற்று கவனித்து பாருங்கள். அந்த தெய்வத்திற்கு கொடுக்கிற அந்த கணம் எங்கோ இருந்து ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு. ஒரு முறை நான் பார்த்தேன், ஒரு தாயார், வயது சென்ற ஒரு தாயார், அந்த குடும்பமாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு வயது சென்ற ஒரு தாயார், காலுக்கு பாதரட்சை கிடையாது, கையில ஒரே ஒரு தடி மாத்திரம்தான். கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. இயற்கை தன் சரீரத்தை அழித்துவிடும் அல்ல, என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என் தெய்வம் என்னை காப்பாற்றும். எங்க போச்சு விசுவாசம்? எங்க போச்சு நம்பிக்கை? எங்க போச்சு உன் மனம்? எதை தேடி ஓடுது? நாகமான் பின்பாக ஓடுகிறாயே, உலகத்தின் பின்பாக ஓடுகிறாயே, உன் மனம் எதை தேடி ஓடுகிறது? உன்னோடு அந்த தீர்க்கதரிசியின் மனம் வந்ததை போல என் ஆண்டவருடைய மனம் உன் பின் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்தாய், மறந்து போனாய். பாடுகளுக்குள் கடந்து போக நமக்கு விருப்பம் இல்லை, கஷ்டப்பட ஆசை இல்லைங்க. தேவனுக்காக சில காரியங்களை இழப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. அதுதான் பிரசங்கி அழகாய் சொல்லுகிறார். பிரசங்கி 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயை, மாயை, எல்லாம் மாயை. கவனித்து பார்த்தேன், எல்லா மாயையும் மனசுக்கு சஞ்சலங்க. மனசுக்கு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க, மனசுக்கு சஞ்சலம் தான் எல்லாம். இந்த உலகத்தில் எவ்வளோ நீங்க ஓடினாலும் எல்லாம் மனதுக்கு சஞ்சலம். வீடை கட்டிவிட்டால், திருமணம் நடந்து விட்டால், பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால், ஆஸ்திகளை சேர்த்து விட்டால், பதவி புகழ் கிடைத்து விட்டால் என்ன சாதித்த? மனதுக்கு சஞ்சலம் தான். எவ்வளவு வேணா ஓடுங்க, எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாக தான் இருக்குது. எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கலையே. ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் முழங்கால் படிட்டு பாருங்களேன். தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் முட்டி போட்டு பாருங்க, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆசீர்வாதம் அதில் இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் அவ்வளவு இருக்கிறது, நமக்கு தெரிவது இல்லை. தேவ சமூகத்தில் முட்டி போட்டாதானே, நாம தான் முட்டியை போடுறது இல்லையே, ஜபிக்கிறதே கிடையாது, வேதம் வாசிக்கிறது இல்லை, குடும்ப ஜபம் இல்லைங்க. 2 நாள் செஞ்சா 2 மாதம் செய்கிறது இல்லை, 2 நாள் ஊழியம் செஞ்சா 2 மாதம் செய்கிறது இல்லை. எப்படி சாபம் ஆசீர்வாதமாக மாறும்? இழந்த ஆசீர்வாதத்தை திருப்பி பெற மாதிரி இழந்த சாபத்தை திருப்பி பெறுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 57வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 11வது வசனத்தை வாசிக்கும் சொல்றார், நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே என்னை வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலமாய் மௌனமாய் இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய்.
பயப்படாது இருக்கிறாய். மனதில் தேவன் இல்லை, உலகதான் இருக்குது. பயம் இல்லாம போச்சு. யாருக்கு பயப்படுகிறாய்? யாரை தேடி ஓடுகிறாய்? மனதில் அவர் இல்லையே, வேற ஏதோ ஒன்று இருக்குது. உலகம் இருக்குது. தேவ பிரசன்னம் இருக்குதா? இல்ல. உலகம் இருக்குது. ஜெபிக்கணும்ன்ற பயம் இருக்குதா? இல்ல. அதிகாரி திட்டுவாரேன்னு பயம் இருக்குது. ஆலயத்துக்கு போகணும்னு பயம் இருக்குதா? இல்ல. பதவி புகழ் மேல பயம் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் போய் இருக்குது. யாருக்கு அஞ்சு நாம பயந்து இருக்கிறோம்? யாருக்காக வாழ்ந்து இருக்கிறோம்? ஏன் சாபம் மாறல? பூதாகரமா காண்பிக்கப்படுது. ஐயோ இது பார், அதை பார். ஒண்ணுமே இல்லை. ஒரு 2 ஜெபம் முடிஞ்சிடுச்சு. ஆதியில் கொண்ட அன்பு எனக்குள்ள நான் மீண்டுமாய் எடுத்துக்கொண்டா, முடிஞ்சிடுச்சு. சாபம் போச்சு, பிசாசு ஓடிடுச்சு, என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிடுச்சு, நன்மை வந்துடுச்சு. கர்த்தருக்கென ஓடு, கர்த்தருக்கென ஓடி பார். அதுல இருக்கிற சுவாரஸ்யமே வேற. அந்த பாடுகள்ல நின்று தேவன் ஆராதிச்சு பாருங்க. அதுல மகிமையே வேறு. அந்த மகிமை வேறு. அக்னியில் ஆராதிச்சது, சிறைச்சாலையில் ஆராதித்தது சரித்திரம். அதெல்லாம் நாம் உல்லாசமா ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த பாடுகளுக்குள்ள, அந்த கஷ்டத்தின் மத்தியில தேவன் ஆராதிச்சு பாருங்க. தேவனுக்காக ஓடி பாருங்க. தேவனுக்காக அர்ப்பணிச்சு பாருங்க. அதனுடைய மகிமையே வேறு. அதெல்லாம் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுது. அங்குதான் சிறைச்சாலை கதை உடைந்தது. அங்குதான் அக்கினியுடைய இது அவிழ்த்து போடப்பட்டது. அங்குதான் சிங்கத்துடைய வாய் கட்டப்பட்டது. அங்குதான் அவனை ஜனாதிபதியாய் நிறுத்தினான். யோசேப்பு ஜனாதிபதியாக உயர்த்தப்படுகிறான். ஒரு கவர்னரை போல, ஒரு ஜனாதிபதியை போல அரசனுக்கு அடுத்த நிலையில் அவனை நிறுத்துகிறான். போங்க போங்க, கர்த்தருக்கென போங்க, ஓடுங்க, ஆண்டவருக்கென்னு அழைப்பு தேடி ஓடுங்க. தேவனை மனதில் வையுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல இல்ல. உள்ளத்துல வேற ஏதோ ஒன்று இருக்குது. வேற ஏதோ ஒன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், பேதுரு அவனை நோக்கி கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. உன்னைய வெளியே கொண்டு போவார்கள். பரிசுத்த ஆவியை சோதிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? தேவனையும் சோதிக்கிறோம். இது அவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம். இது தேவனுக்கு பிரியமா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜெபிச்சு பார்க்கலாம். பாஸ்டர்கிட்ட சொல்லி பார்க்கலாம். கிடைக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு கிடைக்காதுன்னு தெரியும், அது நடக்காதுன்னு தெரியும், நான் செய்யறது தப்புன்னு தெரியும். இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி பார்க்கலாமே, ஒருவேளை நடக்குமா, ஒருவேளை நடக்குமா. கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணாங்க, பார்த்தாலே தெரியுது. ஓ இது ரெண்டா இப்படி இருக்குதா, முடிஞ்சிடுச்சு. இதை கண்ணாடி ஒன்று வாங்கி அந்த கண்ணாடியில் வச்சு அந்த கண்ணாடி மூலமா என் கையில் இருக்கிற காயத்தை பார்க்கறது எவ்வளவு முட்டாள்தனம். அப்படிதான் நம்ம பரிசுத்த ஆவியும் இப்படிதான் சோதிக்கிறோம். நாம் செய்கிறது தப்பு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பாஸ்டர் ஜெபியுங்க, பிரதர் ஜெபியுங்க, என் வாழ்க்கையில் அது கிடைக்கணும், இது நடக்கணும். சகோதரனை சகோதரி அதை விட்டுடு, அதை விட்டுடு, மாற்றிக்கோ, அவ்வளோதான். அந்த வாலிப ஊழியிட ஓடுன அந்த வாலிபனுடைய நிலையம் அதுதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையம் அதுதான். நாம மாறினா அவர் மாறுவார், மாறினா மாறுவார். இல்லை இல்லை, வேதம் அதான் சொல்லுகிறது, என் குமாரனாகிய சாலமோனே உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. அவர் எல்லா இதயங்களையும் நினைவுகளின் தோற்றங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தெம்படுவார். நீர் அவரை விட்டுவிட்டால் என்றைக்கும் கைவிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. என்னத்துக்கு கண்ணாடி? கை புண்ணுக்கு என்னத்துக்கு கண்ணாடி? தேடலையே, நான் தான் ஒழுங்கா பின்பற்றலையே. பரிசுத்த ஆவியை சோதிக்கிறது. பரிசுத்த ஆவியை சோதிக்கிற மனம் எப்படி நம்முடைய கற்பனைகள் கனவுகள் எல்லாம் நிஜமாகும். நான் ஆசைப்படுறது எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லை. கற்பனைகள் கனவுகள் எல்லாம் கலைந்து போய்விடும், கலைந்து போய்விடும். ஏன்னா பரிசுத்த ஆவியை நம்ம சோதிக்கிறோம்.
தெரியும், நமக்கு கற்பனைகளை கொடுக்கப்பட்டிருக்குது. ஓய்வு நாள்ல பாவத்தை குறித்து விளக்கம் கொடுக்குது. நீதியின் பாதை எது அழகா நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்டோம், நாம் அதை செய்கிறோம், சோதிக்கிறோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை சோதிக்கிறோம். நம்முடைய மனம் இப்படிதான் இருக்குது, பரிசுத்த ஆவியை சோதிக்கிற மனமா இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது கவனியுங்க, கவனித்து ஓடுங்க. அதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்கிறாரு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிற மனம் கெடுத்துருமோ, கெட்டிடுமோ, மனம் நாகமானை தேடி பணத்தை தேடி ஓடிடுமோ, பயமா இருக்குது. பவுல் சொல்லுகிறான் குருந்து பட்டணத்தாரை பார்த்து, ஏவாளை கெடுத்துச்சே உனக்கு கெடுத்துருமா? நல்ல ஒரு அழைப்பு இருந்த அந்த ஆதாம் ஏவாளை அழிச்சது அப்படி உன்னை அழிச்சிருமா? ஏதேன்ல தேவனோடு வாழ்ந்த அவருடைய வாழ்வை அழிச்சது அப்படி தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்வை அழித்து விடுமோ? உன் மனம் கெட்டிடுமோ? மனதை காத்துக்கொள்ளணும். ரொம்ப உங்க உள்ளத்தை எவ்வளவுக்குள்ள காத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. ரொம்ப அவசியம். உங்க உள்ளம் காக்கப்படுறது அவசியம். உடைய உள்ளம் கர்த்தருக்கு பிரியமாய் ஓடுறது அவசியம். தெய்வ பயத்தோடு அந்த உள்ளம் இருக்கிறது அவசியம். இதே ரொம்ப அவசியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பயணத்தில் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் இதுதான். ஒவ்வொரு ப்ராசஸ், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவிடத்தில் அடுத்தது போகணும், பரிசுத்த ஆவியின் பிரகாரம் நடக்கணும், அடுத்து தான் பிதாவிடத்தில் நன்மையை பெற முடியும். ஏசாமி ஏற்றுக்கின ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல? ஐயா, ப்ராசஸ் பாதி தான் கம்ப்ளீட் ஆகிருக்குது. அடிப்பட்ட செய்தியை மூளைக்கு வந்தால் தானே கண்ணில் இருந்து தண்ணி வரும், வாய் கத்தும், வலி தெரியும். எனக்கு நரம்புகளில் வந்து அது ஸ்பைனலுக்கு வந்து ஸ்பைனல்லேருந்து மேலே பிரெயினுக்கு வரணும். ப்ராசஸ் இருக்குது. ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாம் இருக்கிற, இல்லைன்னு சொல்லலை. உனக்கு அடிபட்டது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. உன் வாழ்க்கை சபிக்கப்பட்டிருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது பிதாவிடத்தில் அது சென்றடையணும். பிதாவிடத்தில் தான் அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறணும். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு பிதாவிடத்திலிருந்து நீ பெறணும். இந்த ப்ராசஸ் வேணும். இதில் நம்ம எல்லாம் செய்கிறோம், நிறைய செய்கிறோம். ஊழியத்தில் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி ஓடுறேன், இப்படி செய்து 4 பேருக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் ஒன்று நம்ம விட்டுட்டு இருப்போம், அதை யார்கிட்டையும் காமிக்க மாட்டோம். தண்ணி ஜெபத்தில் தேவனிடத்தில் நான் முழங்கால் படிக்கிட்டதில்லை, அதை நம்ம யார்கிட்டையும் சொல்லவே மாட்டோம். நம்ம என்னமா சொல்லுவோம், நாங்கள் ஊழியம் செய்கிறேன் தெரியுமா, நான் அவரோடு சேர்ந்து செய்கிறேன் தெரியுமா, நான் இங்கே ஓடுறேன் தெரியுமா, எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் தேவ சமூகத்தை நான் முட்டி போடாததுன்னு சொல்ல மாட்டோம். சில காரியங்களை தேவ பண்ணியை தட்டி கழிப்போம், அதையும் சொல்ல மாட்டோம். அற்பமாக நினைப்போம் ஆத்துமாவை, அதையும் சொல்ல மாட்டோம். ஆனால் எல்லார்ட்டையும் நாம் என்ன காமிப்போம், நாங்கள் பரிசுத்தமான். அது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றாது. அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்காது. யோசேப்பை உயர்த்தியது போல உன்னை உயர்த்த வைக்காதது. தாவீதை நடத்தியது போல உன்னை நடத்த முடியாது. சாமுவேலை எடுத்து பயன்படுத்தியது போல உன்னை பயன்படுத்த முடியாது. சேவனுக்கு கொடுத்தது போல உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. முடியாது, முடியாது. சரியா இருக்கணும். இந்த ப்ராசஸ் சரியா இருந்தாதான் அதை போய் சேரும். இல்லைன்னா முடியாது, இல்லைன்னா அதை பெற முடியாது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் சொல்கிறார், ஆகையால் நீங்கள் உங்களுடைய மரணத்தின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்க. உங்களுடைய மனதை அறையை கட்டி கொள்ளுங்க. மனதின் அறையை கட்டு, மனதின் அறையை கட்டி ஓடு. மனதை மனம் போன போக்கில் நம்ம ஓடுறதில்லை. மனதின் அறையை கட்டு.
அது விருப்பத்துக்கு நான் ஓடுறதில்லை, என் விருப்பத்துக்கு தான் அது. என் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு தான் என் இதயம். எல்லாத்தையும் தான் ஆசைப்படும். இது இருந்தால் நல்லா இருக்கும், அது இருந்தால் நல்லா இருக்கும், அதை வாங்கிட்டா நல்லா இருக்கும். பின்பு கேட்டா ஐயோ அது வாங்கினால முடியல. ஒரு சகோதரி சொன்னாங்க, 2 மாடை பிடிச்சிட்டா போதுங்க, எனக்குன்னு ஒரு வருமானம் கிடைச்சிடும், ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டு நிற்கிறாங்க, ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை. போய் கேட்டால் இந்த மாடு நான் தான் பால் கறக்கணும், நான் தான் அதுக்கு தீவனம் போடணும், நான் தான் அதை மேய்க்கணும், அது யாரையும் பால் கறக்க விடாது, எல்லாம் கட்டு. எல்லாத்தையும் தான் கேட்கும், நிறைய யோசனை கொடுக்கும் நமக்கு. ஆனால் என் அழைப்புக்கு அது எப்படி இருக்குதுன்னு யோசிக்கிறது இல்லை. என் ஆண்டவர் இப்படி என்னை பிடிச்சிருக்கிறாரே, என் ஆண்டவர் இப்படி என்னை பாவச்சேட்டில் தூக்கி எடுத்தாரே, அதற்கு ஏற்றதா இது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. எதையும் ஆசைப்பட்டுடுச்சுங்க, ஏதோ எனக்கு அது தோணுதுங்க நல்லா இருக்கும்னு. எல்லாருக்கும் தோணுங்க, எல்லாருக்கும் ஆசை தாங்க, இல்லை நான் சொல்லலை. உன் மனதின் அறைய கட்டு, பேதுரு சொல்றார், கட்டு, அது விருப்பத்துக்கு விடாத. உன் மனதின் அறைய கட்டி ஓடு, கட்டு, உன் மனதின் அறைய கட்டி ஓடு. அதான் லூக்கா 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எப்பொழுது எரியட்டுமே. அது எரியணும் எப்பவுமே. கட்டப்பட்ட அறைகள், கட்டப்பட்ட இதயம், உங்க விளக்கு எப்பவுமே எரியுது. எப்பவும் அந்த பரிசுத்த அனல் குறையவே கூடாது, ஜபம் குறையவே கூடாது, ஜபம் குறையவே கூடாது, வேத வாசிப்பு குறையவே கூடாது, அது வளரணும், அதிகமாகணும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம், அடுத்தது பேலன்ஸு, ஒரு அதிகாரம் குறைச்சிட்டோம் 4, நம்ம தான் வாசிச்சிட்டோமே, வாசிக்காதே இருக்கிறோம். அடுத்தது 3 அதிகாரம் 1, அப்புறமேட்டு ஒரு வேத வசனம் ஏதாவது ஒன்று கிளி ஜோஷியக்காரனை போல் திறந்து 1 நானும் வாசித்தேன். அதன் அப்புறமேட்டு பைபிளை விட்டுறது, கேலண்டர் இருக்கிற வசனம். இன்னும் சில சமயத்தில் ரொம்ப நமக்கு நான் குற்ற உணர்வு இருக்கிறத போல, அப்பா எனக்கு வேதம் வாசிக்காது போயினே இருக்கிறேனே, ஆட்டோவில் வசனத்தை பார்த்தேன், அப்பா அப்படியே ஒரு வசனத்தை வாசிட்டேன். எப்படி தரம் தாழ்ந்து போயிருக்கிறோம் பாருங்க. ஆவிக்குரிய காரியங்களில் கர்த்தரை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஏமாத்தின்னு இருக்கிறோம். நான் வாசிச்சிட்டேன் பார், நானும் ஜெபிச்சிட்டேன் பார், நீ குறைஞ்சுன்னு இருக்கிற, நீ விழுந்து போயின்னு இருக்கிற, நீ தடுமாறி கொண்டு இருக்கிற, ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிற. மறந்துடாத, இன்னைக்கு நம்முடைய வாழ்வு அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் மனதின் அறை கட்டப்பட்டதா, அந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கணும். அந்த வல்லமை அபிஷேகம் எப்பவுமே எரியணும், எப்பவுமே அது குறையக்கூடாது, அந்த அனல் குறையக்கூடாது, எப்பொழுதுமே குறையக்கூடாது. 1 யோவான் 2வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவுடைய அன்பு அங்கே வராது, பிதாவுடைய கிரியை வராது. இந்த ப்ராசஸ் நடக்கணும் கிளீனா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தில் கழுவப்பட்டு அவர் காண்பிக்கிற பாதையின் மூலமாய் அப்படியே கடந்து போய் பரிசுத்த ஆவியை பெற்று அந்த ஆவியருடைய நடத்துதல நடந்து அப்புறமேட்டு தான் பிதாவிடத்திலிருந்து எதுவுமே வராது. உலகத்தில் நீ அன்பு கூர்ந்தால் அந்த இடத்துல பிதாவுடைய அன்பு இருக்காது, அன்பு இருக்காது. உன்னுடைய இதயம் வாஞ்சிக்கலாம், உலகத்தை தேடலாம், இதை கட்டிட்டா அதை செஞ்சிட்டா ஓடிட்டா கர்த்தருடைய கிருபையை பெற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது, நன்மையை பெற முடியாது, சாபம் ஆசீர்வாதமாக மாறாது, தீமை விலகாது. வாழ்க்கையில் உங்களே அறியாமல் நீங்கள் கஷ்டங்கள் தான் அதிகமாகினே போகும். நிறைய சகோதரர்கள், நிறைய குடும்பங்களை பார்த்துருக்குற, ரொம்ப வீராப்பாக பேசி கடவுளை விட்டு தூரம் போயிட்டு, நாங்கள் கூட தான் கடவுளை விட்டால் போயிட்டோம் இருக்கிறோம் பார் அப்படின்னு வாங்க, போன பிறகு அழுகிறாங்க. போன மாதத்தில் இந்த வெயில் கொடுமை அதிகமானதால் ஒரு தாயாருக்கு தொலைபேசியில் அவரோட பேசினேன். அவர்கள் ஞாபகம் வந்தது, நம்ம இடத்துக்கு வந்து கொண்டு இந்த குடும்பம். ஃபோனை எடுத்த உடனே யாருன்னு கேட்டாங்க, எப்படியம்மா இருக்கிறேன்னு தான். அந்த கண்களிலிருந்து அப்படி தாரையாய் தண்ணீர். ஐயா நாங்கள் கத்துறது தான் அந்த ஃபோன் உடைஞ்சு போகிற அளவுக்கு இழந்து போகிறார்கள்.
சில சமயங்களில் எங்கேயோ போய் சாதிக்கிறத போல் நினைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறோம். சரிந்து விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். வளர்ச்சி வேண்டும், வளர்ச்சி வேண்டும். ஒவ்வொன்றிலையும் வளரணும். என் மனதின் நிறைய கட்டணும். அது சொல்லும், போதண்டா வாசிட்ட, போதண்டா ஜெபிச்சுட்ட, இல்லை பத்தாதியா, அதில் மூழ்கி மூழ்கி நான் நீந்தணும், பத்தாது. என் ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கம் அது வளரணும், அவ்வளோ நெருங்கணும். அந்த வாஞ்சி இருந்துச்சுனாக்கா எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு அந்த வாஞ்சி இல்லை. நமக்கெல்லாம் உலகம் தெரியுது. உலகத்தெல்லாம் குறை சொல்லிட்டு உலகத்தெல்லாம் குற்றப்படுத்திட்டு போயிடுறோம். மரியாளுடைய ப்ரேயர் மீட்டிங்லேயும் அதே தான் பகிர்ந்து கொண்டேன். உறவுகளையெல்லாம் நம்ம துச்சமாக நினைக்கிறோம். பெற்றவர்களையும் பிள்ளைகளையும் உடன்பிறப்புகளையும் துச்சமாக நினைக்கிறோம். மீண்டுமா கிடைக்காது. வாழ்க்கை மீண்டுமா கிடைக்காது. இன்றைக்கி பார்க்குறவங்க நாளைக்கு இல்லை, நேற்று பார்த்தவங்க இன்றைக்கி இல்லை. அன்பு கூறுங்க எல்லாரிடத்துலையும். குறைகள் எல்லார்கிட்டையும் தான் இருக்குது. உங்ககிட்ட இருக்குது, எங்கிட்டையும் இருக்குது. என் மனம் என்ன செய்யுது? அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்குது. நான் செய்கிறது சரி அப்படி நியாயப்படுத்தி கொண்டிருக்குது. நான் செய்கிறது சரி அப்படி நியாயப்படுத்தி கொண்டிருக்குது. போன வாரத்தில் இன்னொரு குடும்பத்தை சந்தித்தேன். பிள்ளையே தாய் தகப்பனுடைய சொத்தை அவன் அபகரிக்கிறான். அம்மாவை நைஸாக பேசி அந்த வீட்டை பறிக்கிறான். பறித்தது வேற, மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாமல் எழுதி வாங்கிட்டான். எழுதி வாங்கிட்டு என்ன நடந்தது தெரியுமா? மூல பத்திரம், ப்ளூ பிரிண்ட்டு, இப்போ போட்ட பத்திரம் எல்லாத்தையும் தூக்கின்னு வெளிநாட்டுக்கு பறந்துட்டான். அங்கேருந்து ஆள் வச்சு அம்மா அப்பாவை மிரட்டுறான், வீட்டை காலி பண்ணு. இதில் ஊழியம் செய்கிறவங்களும் கூட அவமானம் சொல்கிறதுக்கு இப்படி இந்த வேலூர் பகுதியில் நடக்குது தெரியுமா? ஊழியருங்க போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு அவன் சொல்கிறான் காலி பண்ணு, போயிடுமா. எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? காலி பண்ணு. ரவுடிகளை வைத்து ஏமாற்றியாச்சு. கண்ணீர். போன வாரத்தில் என்ன அழைச்சிருந்தாங்க, போய் ஜெபிச்சுட்டு அந்த வீட்டுக்கு ஒரு செய்தியை கொடுத்து ஜெபிச்சுட்டு வந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் அந்த பிள்ளை இல்லாமலேயே அந்த வீடு மீண்டுமா அவருடைய பேரில் ரிஜிஸ்டர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துட்டு அழுதுட்டு போனாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரே வார்த்தையினால எல்லாத்தையும் புரட்டி போட்டார். எதுவுமே கிடையாது. விட்டுறாதீங்க உறவுகளை. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் பதவிக்காகவும் ஒருத்தர் குற்றப்படுத்தி நாம் கூட ஒரு காலத்தில் கெட்டவங்களாக இருந்தோம்ல. ஆண்டவர் நம்மை மாற்றினார். மற்றவர்களையும் மாற்றணும்னு நினையுங்க, மற்றவர்களும் மாறணும்னு நினையுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதற்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வீராப்பா வாழறதுக்கு இல்லை, போட்டி போட்டு நான் யாருன்னு காட்டுறதுக்கு இல்லை, சாட்சியாய் வாழறதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். உலகத்தின் மீது உங்களுடைய மனம் வேண்டாம். அது பிதாக்குரியது அல்ல. பிதா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிதா அதை அங்கீகரிக்கவில்லை. வேண்டாம், தூக்கி எறியுங்க, எரிந்துருங்க. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அழைப்பு என்னன்னு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 24, 25வது வசனங்களை வாசிக்கும்போது சொல்கிறது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். எல்லாம் கவனிங்க. பதவி புகழை வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். தேவனோடு ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறது பாக்கியம் என்று நினைச்சாங்க. பதவி புகழை வெறுத்து கடவுளுக்காக துன்பப்படுறது பாக்கியம் நினைச்சான். கடவுளுக்காக துன்பப்படுறது பாக்கியங்க. கர்த்தருடைய பிள்ளையாய் வாழுங்க பாக்கியம். என்னன்னா சொல்லட்டுங்க, முட்டாள்னு கூட சொல்லட்டும், உங்களை பிழைக்க தெரியாதவங்க கூட சொல்லட்டும். என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க பிழைக்க தெரியாத ஊழியக்காரன்னு வாங்க. பணத்தையும் கேட்க மாட்டார், காணிக்கையும் கேட்க மாட்டார். பிழைக்க தெரியாத ஊழியக்காரன். பிழைக்க தெரியாத ஊழியக்காரனா கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் ஊழியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். கிராம ஊழியம், சிறுவர் ஊழியம், தொலைக்காட்சி ஊழியம், சபை ஊழியம், ஊழியர்களை உருவாக்குற ஊழியம் கர்த்தர் நடத்துவார். ஞானி வெட்கப்படுத்தும்படி இந்த பைத்தியத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. துச்சமான நீங்க வேண்டாம். அதுதான் கர்த்தருக்கு உங்களுக்கு ஐக்கியத்தை உண்டாக்கும். அதுதான் சாபத்தை மாற்றும்.
அதுதான் பாவத்தை கழுவும், அதுதான் தீமை உங்களை விட்டு விளக்கும், அதுதான் உன் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். மறந்துடாத. அதான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேங்க. வேண்டாம், கிறிஸ்துவ மட்டும் மேன்மை பாராட்டுற, ஆண்டவருக்காக மட்டும் வாழுற, ஆண்டவருக்காக மட்டும் ஓடுற, வேற யாருக்காக வேண்டாம். போயா, என்ன வேணாலும் நடந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, என்ன பதவி புகழ் கிடைக்கலாலும் சரி, லாபம் நஷ்டமானாலும் சரி, என் ஆண்டவருக்காக, எனக்கு ஆண்டவரை குறித்து நான் மேன்மை பாராட்டும், வேறு யாரையும் நான் உயர்த்த மாட்டேன். நிற்கிறான் பவுல் அந்த இடத்துல. கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறான் தான், வேற ஏதோ வேண்டாம் எனக்கு. அதுதான் சபிக்கப்பட்டவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் மாற்றியது. அவன் வாழ்வு உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அதுதான். பவுலுடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறியதற்கு காரணம் ஏன்னா பவுலுடைய மனம் அப்படி இருந்தது. பவுலுடைய மனம் அப்படி இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய மனம் எப்படி இருக்குது? மனம் போன போக்கில் நாம போடுறோம். மனம் எப்படி இருக்குதுன்னே தெரியல. ஆனால் மனம் போன போக்கில் நாம் போயிடுறோம். அதுதான் உபாகமத்தில் அவர் சொல்லுகிறார். உபாகமம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 5லிருந்து 8வது வசனம் வரை வாசிக்கும் சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் உன் வழியிலே நடக்கிற போதும் படித்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே பேசு. அவைகளை உன் கையின் மேலும் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்கட்டும். உன் இதயத்தில் எப்பவுமே இருக்கட்டும், ஞாபகக்குறியா இருக்கட்டும். விட்டுறாத, பிடிச்சுக்கோ. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். பிடிச்சுக்கோ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். குடும்பம் மனம் தேவனுடைய பக்கமாக இருக்கட்டும், வேறு எந்த பக்கம் வேண்டாம். குடும்பத்துக்காக என்னன்னு சேர்க்கறதெல்லாம் வேண்டாம். மனம் தேவனுடைய பக்கமாக இருந்தால் போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். வேற எந்த கவலையும் வேண்டாம். என் மனம் கர்த்தருடைய பக்கம் இருக்குது, என் மனம் கர்த்தரை தேடி இருக்கிறது. போதுங்க, போதும். அதான் கொலேசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றார். கொலேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து. மனம் மாறினாலே போதும். உன் மனம் புதிதாகிறதுனாலே நீ மறுரூபமாக்கப்படுவாய். ஒரு புதிய மனுஷனை தரித்துக்குவேன். உன்னை உருவாக்கின தேவனுடைய சாயலுக்கொப்பாய் மாறிவிடுகிற. சாயலுக்கொப்பாய், சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் மாறிடுவேன். உன்னை படைத்த தேவனுக்கொப்பாய் மாறிடுவேன். அதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்கிறார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்து நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சோர்வை எடுத்துருவார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகும். மற்றதெல்லாம் மனுஷனை மாற்றிடுவார். நல்ல மனம் இருந்தால் போதும், நல்ல குணம் இருந்தால் போதுங்க. சோர்வே வராது, பயப்பட மாட்டோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் நடத்துவார். போயினே இருந்துடலாம். சில சமயத்தில் பிரச்சனைகள் நமக்கு பூதாகரமாக அப்படி தான் காமிக்கும். பிசாசு அதில் வருது, இதில் வருது, இங்கே வருது, அங்கே வருது, எல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லை. நிஜபி, வேதவாசி, உன் விசுவாசத்தில் நில்லு, உன் அழைப்பில் நில்லு, உன் அர்ப்பணிப்பில் நில்லு. நின்னா போதுங்க, உன் மனம் புதிதாகிடும். நீ மறுரூபமாக்கப்பட்டுடுவேன். உன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பா மாறிடுவேன். உன் மனதினுடைய அறையை கட்டி கொள்ளுங்க. வேறு எதுவும் வேண்டாம். உங்கள் மனம் மாறினாலே போதுங்க. மனமாற்றம் தான் இந்த இடத்துல வேணுங்க. மனமாற்றம் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் வேணுங்க. அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசியா 56வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும் சொல்கிறார், நான் அவர்களுக்கு என்னுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்குரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு நான் அருள்வேன். அழியாத ஒரு நித்திய நாமத்தை கொடுப்பார். அழியாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை கொடுப்பார். அந்த வாழ்வு கர்த்தர் நமக்கு கொடுப்பார்.
உலகம் நமக்கு பாவத்தையும் சாபத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சகோதரி சகோதரியே, உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ என்ன செய்யணும்? உன் மனதினுடைய அறையை கட்டிக்கொள்ளணும், உள்ளத்தை புதிதாக்கணும். தீர்க்கதரிசியுடைய மனம் கேஆர்சி பின்னாடி போச்சு. நாகமான இடத்துல ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைச்ச அவன் பின்னாடி போச்சு. இந்த உலகத்திலையும் ஆண்டவருடைய மனம் உன் பின்னாடி வருது, மறந்துடாத. நீ என்ன செய்கிற, எதை தேடி ஓடுற, உன் மனம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆண்டவருடைய மனம் உன் பின்னாடி வந்து கொண்டு தான் இருக்குது. மறந்துடாத. அந்த உலகத்தில் புகழ்ச்சி தேடி ஓடுகிற அந்த மனம், அப்படிப்பட்ட மனதினால ஒரு நன்மையும் இல்லை, சஞ்சலம் வருத்தம் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி நீ புகழும் பதவியும் புகழ்ச்சியும் இன்பங்களையும் தேடி ஓடுறதுனால வருத்தமும் சஞ்சலம் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரோடு இருந்து பாருங்க, உங்கள் மனதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்க, அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதில் அழியாத ஒரு நித்திய ஒரு நாமத்தை உனக்கு கொடுக்கிறார், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சோர்வை எடுத்து போடுறாரு, நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்வை கொடுக்கிறார். உன் மனம் புதிதாகிறது. அந்த ஆண்டவருடைய கரத்தில் அம்மையை ஒப்பு கொடுக்கலாமா?